இதுக்கு என்னன்னா டைரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஐடியா. I equal to 1 ஆ by 3 1 x minus x cube whole power 1 by 3 divided by x power 4 into dx. சரிங்களா? இப்போ இங்க வந்து x வந்து நம்ம ஒரு டேர்ம் எடுக்க போறோம்ல கண்ணு. அந்த டேர்ம் இம்பார்ட்டன்ட். அந்த டேர்ம் நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஒரே ஒரு சின்ன ம் ஐடியா. இங்க மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் x வந்து காமனா எடுக்கலாம். இதுக்கு x காமனா எடுக்கலாம். அப்ப என்ன நடக்கும்? இன்டெகிரல் 1 by 3 to 1 x காமனா எடுத்தீங்கன்னா x பவர் 1 by 3 1 minus x squared whole power 1 by 3 divided by x power 4 எழுதலாம் into dx எழுதலாம். கரெக்ட்டுங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? ஆ இந்த ஸ்டெப்ல இல்ல 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 இதுக்கப்புறம் இதுக்கு உனக்கு ஐடியா தெரியும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்தாவே நம்ம வந்து எக்ஸ் வந்து என்ன ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுக்கலாம், சைன் ஆர் காஸ் எடுக்கலாம். மேக்ஸிமம் சைன் டீட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? சார் அது ஒரு நிமிஷம் மேல இருக்கும். சொல்றேன் கண்ணு. இப்போ வந்துட்டு எக்ஸ் காமனா எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ் காமனா எடுத்துட்டு அது என்ன நடக்குதோ அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். வேற எக்ஸ் எதுவும் காமனா எடுக்கலாம். ஆனா எப்படி எக்ஸ் பவர் 1/3ன்னு வெளியில வரும்? அதான் கேட்குறேன். அது புரியுதுன்னா ஓகே. இங்க பவர் என்னங்குது 1/3 இருக்குதா? ஆமா. அப்போ ஒரு ஸ்டெப் என்ன போட்டுக்கிட்டேங்க? 1/3 1. இப்போ என்ன பண்ண போறேன்? எக்ஸ் காமனா எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/3. அப்ப இந்த மீனிங் என்ன? ஓ இதுக்கு மட்டும் அந்த 1/3 போட்டாச்சா? இதுக்கு மட்டும் 1/3. ரெண்டுக்குமே 1/3 இருக்குது. ஓகே. அவ்வளவு மற்றபடி பெருசு எங்க இருக்குது வாட்டில. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்த சரி ஐடியா தான். இந்த மாதிரி இருந்தாவே நீ என்னென்ன எடுப்பீங்க? எக்ஸ் வந்து சைன் டீட்டான்னு எடுப்பீங்க. ஆல்ரெடி இது நிறைய டைம் போட்டுக்கிறோம். அப்போ டிஎக்ஸ் கண்டுபிடிச்சுங்க. டிஎக்ஸ் என்ன கிடைக்கும்? டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் டீட்டா காஸ் டீட்டா. அப்போ காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. கரெக்டாக கண்ணு? அப்போ என்ன பண்ணுங்க? டிஎக்ஸுக்கு பதில் இந்த டைம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? எக்ஸுக்கு பதில் இந்த டைம் அப்ளை பண்ணுங்க. ஓகே. அப்போ என்ன நடக்கும்? அதை மட்டும் நம்ம செக் பண்ண பொறுமையாக பண்ணணும். அதே மாதிரி லிமிட் ஒரே சேஞ்ச் நிமிஷம் சார் எழுதிக்கலாம் நான் இது. எழுதிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்போ டீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்கும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எதனாலனா இந்த லிமிட் சேஞ்ச் பண்ணணும்ல அதுக்காக. அப்போ எழுதுங்க பார்க்கலாம். எக்ஸ் டீட்டாக்கு மாத்திரம் எக்ஸ் வந்து 1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 5/2. அடுத்தது 1/3 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3. இதுதான் நம்மளுடைய லிமிட்டோட வேல்யூ. அப்போ லிமிட் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். டைரெக்டாக போட முடியும். அப்போ என்னாச்சு? போலாமாங்க மிசால் இல்லை வெரி பண்ணிட்ட? ஒரே நிமிஷம். நோட் பண்ணிக்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்ல. பொறுமையாக தான் போடணும். இந்த ப்ராப்ளம் ஒரு வேறு மாதிரி ப்ராப்ளம் தான். கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். நம்ம அந்த எக்ஸுக்கு 1/3 லிமிட் இருக்கும்போது தீட்டாக்கு சைன் இன்வர்ஸ் 1/3ன்னு வச்சுக்கலாம். ஆமாம், அப்போ தான் நம்ம லிமிட் சேஞ்ச் பண்ண முடியும். லிமிட் சேஞ்ச் பண்ணல. எக்ஸோட லிமிட் டீட்டாக்கு மாற்றும் போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, இப்படியே வச்சு நம்ம எப்படி சார் நம்ம பண்ண முடியும்? போடலாம். அதை ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் பொறுமையாக போட்டு வந்துடும். என்ன சார் பார்த்தா அப்படி இருக்கும். அப்படின்னு வந்துடும். என்னது இப்போ லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்ன? 1ங்கிறது அப்பர் லிமிட். அப்பர் லிமிட்டோட வேல்யூ 5/2. லோயர் லிமிட்டோட வேல்யூ என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3. அதை அப்ளை பண்ணுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3. இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போறீங்க? சைன் டீட்டா. அப்போ என்ன? சைன் பவர் 1/3 டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் டீட்டானா சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் என்னது? 1/3 டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் பவர் 4 என்னது? சைன் பவர் 4 டீட்டா இன்ட்டு டிஎக்ஸ். டிஎக்ஸ்னு யாரு? காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. காஸ் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. சரிடா கண்ணு? இதை பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டெப் போட்டுட்டாவே பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் கிடைக்கும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் பார்த்துட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 5/2 சைன் பவர் என்ன கிடைக்கும்? 3 1/3. இது என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா. கரெக்டுங்களா? அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் 1/3 இன்டிங் என்னது? ஆல்ரெடி ஒரு காஸ் டீட்டா இருக்குது. டிவைடட் பை இந்த சைன் பவர் 4 டீட்டாவை என்ன பண்ண போனால் ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். எப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஸ்பிளிட் அப் பண்ணுறேன். இன்ட்டு டி டீட்டா இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்டெப் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் அப்படியே மூவ் பண்ணுறேன்.
ஓகே சார். அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? சரி, இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க. இப்போ என்னன்னா ஒரே ஒரு அரித்மெட்டிக், அதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்முலா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்ன இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் மைனஸ் என்ன எழுதலாம், ஆர் 1 டிவைடட் பை ஏ பவர் என் மைனஸ் எம்னு எழுதலாம். ரெண்டு சேம் தான், கரெக்டுங்களா? இதுக்கு ரெண்டு ஃபார்முலா, இதுக்கு இதுவும் எழுதலாம் இதுவும் எழுதலாம், கரெக்டாப்பா? அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே. அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 π/2. இந்த சைனை வந்து நான் டினாமினேட்டரில் கொண்டு வரேன். இந்த சைனை வந்து என்ன பண்ணுறேன், இந்த டேமோட கம்பைன் பண்ணுறேன். இது ரெண்டையும் ஆல்ரெடி கம்பைன் பண்ணிருக்காங்க. இது என்ன ஃபார்முலா? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். அந்த கம்பைன் பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா, அதாவது இங்கே போட்டுக்கிற பற்றி இந்த ஃபார்முலா கம்பைன் பண்ணிப்போம். அப்போ என்ன நடக்குது, மேலே வந்து எடுத்துக்கலாமா, காஸ் இது வந்து 2/3 கிடைக்குமா, காஸ் 2/3 ப்ளஸ் 1 தீட்டா, கரெக்டுங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா டிவைடட் பை இது வந்து கீழே வருதா, அப்போ என்னாச்சு சைன் 2 minus 1/3 theta, கரெக்டாப்பா? இன்ட்டு வெளியே sin square theta, sin square theta into d theta. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணா அது வந்து 2 minus 1/3. ஓகே, இது வந்து ஓகே. என்ன கிடைக்கும், 3 LCM எடுத்தா 3 + 2 5 cos power π/3 theta divided by இது நான் 6 - 1 5 அப்போ sin power π/3 theta. 1/sin square எப்படி எழுதலாம், cosecant square எழுதலாமா? 1/sin theta யாரு, cosecant square theta into d theta எழுதலாமா? இப்போ ரெண்டுக்கு பவர் சேமா, இது பாருங்க π/3, இதுவும் π/3. அப்போ ரெண்டுக்கு பவர் சேம்னா ரெண்டு சேம் ஃபார்முலா, cos by sin. cos by sin என்ன எழுதலாம், காட்னு எழுதலாமா? ஒரு ஸ்டெப் எழுதிய போடுறேன், டவுட் இருக்க மாட்டேங்குது. இது எப்படி எழுதலாம், cos theta divided by sin theta whole power π/3 into cosecant square theta into d theta, கரெக்டாக தானே? இப்போ என்ன ஆகும், cos by sin என்ன, காட்டா sin inverse of 1/3 π/2. இது என்ன எழுதலாம் சொல்லிக்கிறேன், cot theta எழுதலாம் சொல்லிக்கிறேன். அப்போ cot power π/3 ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், cot power π/3 theta into cosecant square theta into d theta. இது வரைக்கும் ஓகேவா? நம்ம பாரு, மேலே எந்த ஸ்டெப் புரியலையோ அங்கேருந்து மேலே பார்த்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியல, எல்லா ஸ்டெப்பும் ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சு சார், கீழே கீழே வாங்க, இந்த ஸ்டெப் புரியலையே சொல்லு, நான் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டேன், நீ கொடுத்துட்டு அப்படியே பாருங்க, ஒரு ஸ்டெப்பை பாருங்க, எதுவும் புரியல சொல்லுங்க, டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஞ்சம் கீழே காமிங்க சார். ஓகே, இதே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இது மறுபடியும் டி மெத்தட் மாற்றுறாங்க. எது டீன்னு எடுத்து எது இன்னொன்று கிடைக்கும், காட் தீட்டாவோட டெரிவேட்டிவ் கொஸ்டின் ஸ்கொயர்டா என்ன எடுக்கிறாங்க, காட் தீட்டான்னு எடுக்கிறாங்க. அப்போ டிடி என்ன கிடைக்குது, மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு கிடைக்குது, கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, மைனஸ் டிடி ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு எழுதலாம். இதோட விடுவாங்களா? இதுக்கப்புறம் லிமிட் சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெரிய ஒர்க்கே இருக்குது, என்ன ஒர்க்னு பாருங்கள். இது எக்ஸு, இது என்ன டீயா, இது டிஇ, இது வந்து சாரி தீட்டா தான் ஃபஸ்ட்டு இருக்கிறானா, அப்போ மாற்ற தீட்டா வேல்யூ தான் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ டி கண்டுபிடிக்கிறதுல ஓகே. இப்போ வந்து தீட்டா டி, இப்போ தீட்டா என்ன போடுவீங்க, தீட்டா வந்து π/2 போடுவீங்க. தீட்டா வந்து π/2 போட்டால் காட் π/2ஓட வேல்யூ என்ன கண்ணு, cot π/2 cot π/2 வந்து 0. அதே மாதிரி தீட்டா வந்து என்ன போடுவீங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 போடுவீங்க. இங்கே என்ன கிடைக்கும், காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 கிடைக்கும். இதில் என்ன டவுட் இருக்குதா?
அந்த டவுட் இல்ல இல்ல இப்ப என்ன பார்க்கும்போது ஒரு மாதிரி இது என்ன பிரச்சனை, இங்க காட்டு இருக்குன்னா இவனை வந்து நம்ம காட்டுக்கு மாற்றணும். ஆல்ரெடி நான் கான்செப்ட் சொல்லி கொடுக்கும்போது சொல்லிக்கிறேன். ட்ரையாங்கல் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நான் அவருக்கு தான் இன்வெர்ஸ் நடத்தும்போது சொல்லி கொடுக்குறேன். அப்போ என்னது, சைன் வந்துட்டு ஆப்போசிட் பை ஹைப்போதெனியஸ். கரெக்டுங்களா? ஆப்போசிட் வேல்யூ என்னது 1, ஹைப்போதெனியஸ் வேல்யூ என்னது 3. இவன் வேணும். ஏன்னா காட்டோட ஃபார்முலா என்ன, காட்டோட ஃபார்முலா தெரியும்ல, காட்டின் வரிசைக்கு நம்ம மாற்றணும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 3² - 1 ரூட், அப்போ √8 வரும். இல்லையே, 9 √8 வருதா, அதை வந்து 2√2 எழுதலாமா? கரெக்ட், நீங்க சொன்ன கரெக்ட். 2√2 எழுதலாம். கரெக்ட். அப்போ இவனை வந்து என்ன பண்ணணும்னா, காட்டு இருக்குனால நமக்கு இந்த சைன் இன்வெர்ஸ் என்ன மாத்திரம், காட் இன்வெர்ஸ் மாற்ற போகிறோம். அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க, காட் இன்வெர்ஸ் ஆஃப் என்ன ஃபார்முலா, adjacent divided by opposite. கரெக்ட்டுங்களா? adjacent divided by 2√2. அவ்வளவுதான் கண்ணு. இந்த ரிசல்ட்டுக்காக எவ்வளவு தூரம் அலைய வரோம். இப்போ காட் இன்வெர்ஸ் போயிரும்ல, இப்போ 2√2 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ வந்து இன்டெக்ரல் சேஞ்ச் பண்றாங்க. 3-4 கான்செப்ட் இன்செர்ட் ஆகுது. அப்போ பார்த்துங்க, இன்டெக்ரல் இது லோயர் லிமிட் தானே, 2√2ங்கிறது ஒரு லோயர் லிமிட், அப்பர் லிமிட்டா? லோயர் லிமிட். கரெக்டுங்களா? 2√2ங்கிறது லோயர் லிமிட்டு, அது 2 0ன்னு பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, 2√2 to 0. சரிங்களா? இந்த காட்டு வந்து என்ன எடுத்துக்கிறோம், டீன்னு எடுத்துக்கிறோம். அப்போ t⁵5/3. கரெக்டுங்களா? t⁵5/3. இப்போ என்ன நடக்குது, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா, அதனோட வேல்யூ என்ன, -dt. கரெக்டுங்களா? அப்போ வெளியே ப்ராக்கெட் என்ன போறீங்க, -dt. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கு? டவுட்ல இல்லை. ஒரு கம்ப்ளீட் பண்ணி நிறுத்துறேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. இப்போ என்ன பண்ண போறேன், மைனஸ் வந்து வெளியே எடுக்க போறேன். அப்போ என்ன நடக்கும் மட்டும் பாரு ஒருக்கா. மைனஸ் வெளியே வந்துச்சுன்னா இன்டெக்ரல் 2√2 0 t பவர் என்ன கிடைக்குது, 5/3 into t3. சரியா? into t. இது ஃபார்முலா சொல்லு. t⁵5/3. x பவர் என்ன? ஒரு நிமிஷம். இப்போ வந்துட்டு x பவர் அது மேல இல்ல, நம்ம t-க்கு போட வேணாமா x? அவ்வளவுதான். அதாவது x எது இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேரியபிள் தான் வேற. இது x பவர் என்னோட ஃபார்முலா தான். ஏன்னா இங்க dt தான் இருக்குது. இங்க dt அதான் ஒரு பிரச்சனை, டைரக்டா போட்டுடலாம். இல்ல, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி கண்ணு, இதுக்கு லிமிட் வேற போடணுமா? லிமிட் என்னது, 2√2 to 0. சரிடா கண்ணு? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? பார்த்துக்கலாம். 2 ஸ்டெப்போட ஆன்சர் வந்துடும், பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உனக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன், திரும்ப ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாரு, அப்புறம் முடிச்சுக்கலாம். அப்போ என்னாச்சு, மைனஸு இங்கே அப்பர் லிமிட் பிரச்சனை கிடையாது. அப்பர் லிமிட்னா 0 இது பிரச்சனை கிடையாது. இது கான்ஸ்டன்ட் டைம், இது வந்து என்னன்னா 3/8ன்னு எழுதிடலாம். இங்கே நம்மளுக்கு பிரச்சனையே வந்து இந்த டைம் தான். அப்போ அந்த டைம் எப்படி எழுதலாம்னா, ஆக்சுவலாக 2√2 ஹோல் பவர் என்ன கிடைக்கும், 8/3 ஹோல் பவர் 8/3. கரெக்டான கண்ணு? ஓகே. -3/8. இது ஆக்சுவலாக லோயர் லிமிட்னா மைனஸ் வரும், மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ். கரெக்டா? இது அப்ளை பண்ணும்போது லோயர் லிமிட் ஒரு மைனஸ் வரும்ல, அப்போ இது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? இந்த 2√2 தான் எப்படி எழுதலாம், 2 பவர் என்ன எழுதலாம், இது 8ஓட வேல்யூ தானே, இது 8ஓட வேல்யூ. கரெக்டா? 8ஓட வேல்யூ. அப்போ 2 பவர் 3/2 எழுதலாமா, 2 பவர் 3/2 ஹோல் பவர் 8/3 எழுதலாம். கரெக்டாப்பா? இப்போ என்னாச்சுன்னா இந்த 3யும் இந்த 3யும் கட்டாயிடும், இது போய் 4 ஆயிரும். 4 பவர் 4. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, 3/8 2 பவர் 4. அப்போ என்னாச்சுமா, 3/8 இது வந்து 2 கியூப் இல்லைமா, 3/8னா 2 கியூப் இன்ட்டு 2 பவர் 4. இதுவும் கட்டாச்சுன்னா 3 into 2 that is equal to 6. 1 மார்க் கொஸ்டின் எவ்வளோ தூரம் அலைய விடுவாங்க, எவ்வளோ தூரம் அலைய விட்டு தான் நமக்கு ஆன்சர் வருது. ஆன்சர் 6. பட்டு நம்மளுக்கு இது 1 மார்க். வேற ஏதாச்சும் ஈஸி மெத்தட் இருக்கும்ல சார்? அப்படி இல்லை கிடையாதா? அப்படி கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி தான் வருது. ஈஸி மெத்தட் எனக்கு தெரியல.